கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி 63 வயது ஓய்வு பெற்ற என்எல்சி ஊழியரை கழுத்தறுத்து கொலை செய்ததாக 55 வயது மனைவியை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம் லெஸ்ஸி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் பி2 மாற்று குடியிருப்பு 5ஆம் தெருவில் வசித்து வருவார் 63 வயதான கொளஞ்சியப்பன். இவர் ஓய்வு பெற்ற என்எல்சி ஊழியர். தற்போது நெய்வேலி ஆட்சிக்கட்டு எதிரில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் பாதுகாவலர் பணியாற்றி வருகிறார். இவருக்கு 50 வயதான பத்மாவதி என்ற மனைவி உள்ளார். இருவரும் வேறு ஒருவருடன் திருமணமாகி பிரிந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார்கள். இருவரும் 2 பிள்ளைகள் உள்ளன. இந்த நிலையில் கொளஞ்சியப்பன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்துள்ளன. மேலும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பத்மாவதி கொளஞ்சியப்பன் மீது நெய்வேலி மகளிர் காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் அளித்துள்ளார். கடந்த சில நாட்களாக கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மீண்டும் இருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டதில் கொளஞ்சியப்பன் நள்ளிரவில் தனது வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது பத்மாவதி தனது கணவனை கத்தியால் கழுத்தறுத்து கொலை செய்துள்ளார். கணவருடன் விடியற் காலை வரை பத்மாவதி அங்கே அருகில் அமர்ந்துள்ளார். பின்னர் காலையில் தனது உறவினருக்கு போன் செய்து தனது கணவனை கொண்டு விட்டதாக கூறியதை அடுத்து போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் இருந்த கொளஞ்சியப்பன் உடலை கைப்பற்றி நெய்வேலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.